ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மூவா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் போன வியாழக்கிழமை, அதாவது மே 14ஆம் தேதி நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்தோம். அந்த ட்ரேடில் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 36,000 ரூபா. ஸோ நம்ம எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணி அந்த ட்ரேட் எடுத்தோம்னா 32,000 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு 112% வந்து ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரேடை நாம் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எடுத்தோம், அதில் எங்கே என்ட்ரி ஆனோம், எங்கே எக்ஸிட் ஆனோம் அப்படிங்கிறத டீட்டெயில் வீடியோவாக பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ நிஃப்டியோட சார்ட் எடுத்திருக்கேன். இதை இப்போ டே டைம் ஃப்ரேம்லேருந்து 5 மினிட்ஸுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரேட் எடுத்தோம்னா, நாம் ப்ரைஸ் ஆக்ஷனையும் ஒரு சின்ன ஹார்மோனிக் பேட்டர்னையும் கம்பைன் பண்ணி தான் இந்த ட்ரேட் எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இதுதான் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிடைக்குது. ரெசிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, மோஸ்ட்லி பீப்புள் வந்து இங்கே பிரேக் ஆன உடனே என்ட்ரி எடுப்பாங்க. நாம் இங்கேயே என்ட்ரி எடுத்துட்டோம். ஏன் ரீசன் என்னன்னா, எனக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட், இதோட சேர்த்து நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஹார்மோனிக் பேட்டர்னு சின்ன ஹார்மோனிக் பேட்டர்னுமே ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் எப்படி என்ன பேட்டர்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ட்ரா பண்ணா, ஸோ பாருங்க கிளியராக 786ல் திரும்பி இருக்கு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட்லி பேட்டர்ன். ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கவும் தான் நாம இங்கே என்ட்ரி எடுத்தோம். ஓகேங்களா? நம்ம என்ட்ரி எப்போ ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி ஆனோம். எக்ஸிட் எங்கே ஆனோம், ஏன் ஆனோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் வந்துட்டு நம்ம இங்கே ஆக வேண்டியது. ஓகே, நம்ம பட் இங்கே ஆகலை. என்ன ஆச்சுன்னா நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். அது அகெயின் டவுன்ஃபால் ஆகி கீழே வந்துருச்சு. திருப்பி அகெயின் இதே லெவலுக்கு வரும்போது நம்ம இங்கே எக்ஸிட் ஆகிட்டோம். ஏன் நம்ம இங்கே எக்ஸிட் ஆனோம், இங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம அந்த லெவல்ஸ் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண பார்த்தோம்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு பிபனோக்கி லெவல்ஸை வச்சு தான் இந்த எக்ஸிட்டை ப்ரிடிக்ட் பண்ணோம். நான் எப்படி எக்ஸிட்டை ப்ரிடிக்ட் பண்ணேன்னா, இந்த ஸ்விங்கிலேருந்து இந்த ஸ்விங்க்கு ஃபிபோனாக்கி ட்ரா பண்ணேன். எனக்கு கரெக்டாக 1.6 வந்து இங்கே தான் டச் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நான் முதலே பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இங்கே எக்ஸிட் ஆகணும்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பார்க்க முடியல, எக்ஸிட் ஆகல. ஸோ அகைன் இது கீழே வந்துருச்சு. திருப்பி மேலே டச் பண்ணிட்டு மேலே வரும்போது நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 23,600 கால் ஆப்ஷன். ஓகேங்களா? நம்ம என்ன ப்ரைஸில் என்ட்ரி ஆனோம், எக்ஸிட் ஆனோன்றதை நான் ஆப்ஷன் சார்ட்டில் காட்டுறேன். ஓகே, ஸோ இது நிஃப்டி 23,600 கால் ஆப்ஷனோட ஆப்ஷன் சார்ட். ஓகே, ஸோ இதையும் நான் 5 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சாரி, இது வந்து புட் ஆப்ஷன். நான் கால் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இதுதான் கால் ஆப்ஷன். ஸோ இங்கே பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம கரெக்டாக 11 மணிக்கு என்ட்ரு ஆயிருப்போம். 11 மணிக்கு 123ல் என்ட்ரு ஆனோம். ஓகே, ஸோ இந்த கேண்டில் தான் நம்ம என்ட்ரி ஆனோம். கரெக்டாக 123ல் நம்ம என்ட்ரி கொடுத்தோம். அதாவது 4 லாட்ஸ் 260 குவான்டிட்டி எடுத்தோம். ஓகே, எக்ஸிட் ஆனது பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே எக்ஸிட் ஆயிருக்கணும். 11:50க்குலாம் எக்ஸிட் ஆயிருக்கணும். எக்ஸிட் ஆகலை, நான் பார்க்கல. ஸோ கீழே வந்துருச்சு. திருப்பி இந்த லெவலில் டச் பண்ணிட்டு மேலே வரும்போது இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். 262ல் எக்ஸிட் ஆனேன். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா 123, 260 குவான்டிட்டி. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 262ல் எக்ஸிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓவரால் டெப்ளாய் பண்ணது பார்த்தீங்கன்னா 123 இன்ட்டு 260 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 31,950 ரூபா வரும். அரௌண்ட் 32,000. ஓகே, எக்ஸிட் ஆனது பார்த்தீங்கன்னா 262 இன்ட்டு 260 போட்டிங்கன்னா 36,140 சம்திங் வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 36,000 கிட்ட வந்துச்சு. ஸோ இங்கே தான் நம்ம எக்ஸிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இதை வந்து நான் என்னோட பிஎன்எல்ல காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து என்னோட ஜெரோடா பிஎன்எல். ஸோ இதில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் நிஃப்டி நான் அன்னைக்கு நிறைய ட்ரேட்ஸ் இருந்தேன், அதனால நான் நிஃப்டி மட்டும் காமிக்கிறேன். 14ஆம் தேதி. ஓகேவா? ஸோ 14, இங்கேயும் 14. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன் இந்த புட் ஆப்ஷன். அதில் எனக்கு ப்ராஃபிட் இருந்துச்சு, அதை நம்ம பார்க்க வேணாம். இப்போ நம்ம இந்த கால் ஆப்ஷன் தான் நம்ம சொல்லியிருந்தோம். 36,000 ப்ராஃபிட்டு. ஸோ இதில் பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எக்ஸிட் பாருங்கள். 260 குவான்டிட்டி 123ல் என்ட்ரு ஆனேன். 262ல் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ப்ராஃபிட் ஓவரால். ஓகேங்களா?
ஸோ இந்த சார்ட்டை இப்போ நான் ட்ரா பண்ணி போட்டுக்கல அந்த சார்ட்டை, நான் இதே சார்ட்டை நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல் இருக்கு, இந்த ட்ரேடர் மூவா. அந்த சேனல்ல நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பெரிய கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன உடனே இந்த சார்ட்டை நம்ம டெலகிராம் சேனல்ல போட்டேன். எனக்கு தெரியல எத்தனை பேர் என்ட்ரி எடுத்தாங்க தெரியல. பட் இதே மாதிரி அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல நம்ம நல்ல நல்ல அப்டேட்ஸ், அதாவது கரெக்டான என்ட்ரி வரும்போது நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து லேர்ன் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கணும். சப்போஸ் வந்துட்டு நீங்க இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க ட்ரேட் எடுக்க, இல்லை ட்ரேடுக்கே புதுசு, சொல்லித்தர முடியுமா ட்ரேடிங் பற்றி அப்படின்ட்டா நம்ம கோர்ஸுமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் பேஜ் நேம் பார்த்தீங்கன்னா மூவா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், சேம் பேஜ் தான். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் டிஎம் பண்ணுங்க. சரிங்களா? டெலகிராம்லேயே நம்ம நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.